வெற்றிமாறன் இயக்கத்தில் இளையராஜாவின் இசையில் விஜய் சேதுபதி, சூரி முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கும் விடுதலை பார்ட் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. வெல்கம் டு கமெண்ட் ஷோ. போன வாரம் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அம்பேத்கரை பற்றி தான் மாநிலங்களே அதிகமாக பேசினாங்க, மத்தியில் அதிகமாக பேசினாங்க. காரணம் என்னன்னா, நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் அமித்ஷா பேசிக்கிட்டாருங்கிறது தான் குற்றச்சாட்டு. நாடு முழுக்க எதிராக போராட்டங்கள் நடந்தது. அம்பேத்கர் ஒட்டின கேள்வியில் இந்த நிறையாவே வந்திருக்கு நமக்கு. அதை பற்றி பேசிடலாமா? பேசிடுவோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. ராஜேந்திரனர் என்ன கேட்டிருக்காருன்னா, அம்பேத்கர் பேர்லயே ஒரு சுவாரஸ்யம் இருக்காமே, அதோடைய வரலாறு என்னன்னு சொல்லுங்கிறத கேட்டிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாறு தான். அதுக்கு முன்னாடின்னு பார்த்தா அது என்னங்கிறது நமக்கு தெளிவாக புரிய வரும். கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை ஆண்டுட்டு இருந்த சமயத்தில் 1854ஆம் ஆண்டு இந்தியாவில் இருக்கிற பெருவாரியான மக்கள் கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டம் 1854 போடப்பட்டா கூட 30 ஆண்டு கழித்தும் கூட பெருசா 1% கூட அமலுக்கு வரலையா? பட்டியலின மக்கள் 1% கூட யாருமே படிக்கல. உயர்கல்வி ஒருத்தர் கூட அங்க இல்லவே இல்லை. என்ன இப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷார நினைக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் பம்பாய் மாகாணம் டபோலி நகராட்சியில நிறைய பட்டியலின மக்கள் மனு கொடுக்குறாங்க. எங்க பசங்களும் ஆரம்ப கல்வி படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும், அதுக்கு அனுமதிக்கணும்னு கேட்கறாங்க. ஆனா நகராட்சி என்ன சொல்லிருச்சுன்னா, இல்ல நீங்க வந்தீங்கன்னா சாதி இந்துக்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்றாங்க, உயர்கல்வி படிக்க வைக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க, அது எங்களுக்கே ஆபத்தா முடியும், அப்படிலாம் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிராகரிச்சிடுறாங்க. இருந்தா கூட இந்த பட்டியலின மக்கள் தொடர்ந்து போராடுறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்புறம் என்ன முடிவு எடுக்கப்படுது அப்படின்னா, அந்த ஆரம்ப கல்வி நிலையங்கள் இருக்கிற வராந்தால அந்த பிள்ளைகள் உட்கார்ந்து வகுப்புல கவனிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு வருது. இருந்தா கூட அந்த டபோலி நகராட்சியில பெரும்பாலும் பள்ளிகளை வராந்தா இல்லாததுனால அதுவும் அமல்படுத்த முடியல. திருப்பி ஒரு போராட்டம், ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்பதான் பிரிட்டிஷ் அரசாங்கம் டபோலி நகராட்சியில் இருக்கிற பிராவே, அவர் தான் தலைவராக இருந்திருக்காரு, அவர் தலைமை ஒரு குழு அமைக்கிறாங்க. இவங்களும் படிக்கணும், அதுக்குதான் முடிவு நீங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி போட்டோன்னே என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, மற்ற சமூக பிள்ளைகளும் உட்காருவாங்க. அங்கிருந்து ஒரு 4-5 அடி தள்ளி கோணிப்பையில பட்டியலின மக்களை சேர்ந்து அவங்கள பிள்ளைகளும் பாடத்தை கவனிக்கலாம் உத்தரவெல்லாம் போடுறாங்க. அதன் பிறகுதான் மெல்ல மெல்ல பல்வேறு இடங்களுக்கும் இது போய் சேர்ந்தது. அந்த சமயத்துலதான் 1898ஆம் ஆண்டு இராணுவ பயிற்சி முகாம்ல இருந்த சிறிய பள்ளியில படிச்ச அம்பேத்கர் ஆரம்ப கல்வி படிச்சு முடிச்சுட்டு 1900 சதாரா உயர்நிலை பள்ளியில அம்பேத்கருடைய அண்ணன் ஆனந்த் ராவ் கூட தான் போறாரு. அப்ப போறப்ப ரெஜிஸ்டர்ல அவருடைய பேர் என்னன்னு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, பீவா ராம்ஜி அம்படவேகர் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அங்கிருந்த பிராமண ஆசிரியர் கிருஷ்ண கேசவ் அம்பேத்கர் அப்படிங்கிற ஆசிரியர் தான் அவருக்கு அம்பேத்கர்னு ஒரு தன்னிச்சையா பேர் சூட்டியிருக்காரு. ஆனா அம்பேத்கர் வரலாறு படிக்கிறப்ப நிறைய பேர் அம்பேத்கருடைய ஆசிரியர் மேல இருக்க பற்று காரணமாக தான் அந்த பேரை வச்சுக்கிட்டாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அம்பேத்கரே அதை மறுத்திருக்காரு. நவயுகா பத்திரிகையில அவர் தன்னிச்சையா அந்த பேர் எனக்கு வச்சாரு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அதே நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல இந்த லண்டன்ல வட்டமேசை மாநாட்டுக்கு போறப்ப இந்த கிருஷ்ண கேசவ் அம்பேத்கர் அவரோட ஆசிரியர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டுலாம் கிளம்பி போயிருக்காரு அம்பேத்கர். அதே குறிப்பிடுறாரு. அதே மாதிரி அங்க பெண்டுசே அப்படிங்கிற ஒரு ஆசிரியரும் இருந்திருக்காரு. அவர் எப்படின்னா, எப்பயுமே பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு வராம வெளியில எஸ்கேப் ஆகி ஓடுவாங்கல்ல, அப்ப அம்பேத்கரை பிடிச்சி கண்டிச்சு நீ தொடர்ந்து படிக்கணும்னு சொன்னவர் அவரு தானா. அவரை பத்தி குறிப்பி எழுதியிருக்காரு. அவர் ஒரு பிராமண ஆசிரியர். அப்பெல்லாம் பிராமணர்கள் வீட்டுக்கு போறதுக்கே பெரும்பாலும் பட்டியலின மக்களுக்கு தீண்ட தகாரலா பார்த்த காலம் அது. அந்த சமயத்துல மழை நாள்ல அம்பேத்கர் ஃபுல்லா நனைஞ்சப்ப அவரோட வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வெந்நீர் வச்சு கொடுத்து உடையெல்லாம் கொடுத்துருக்காரு. அதையும் அம்பேத்கர் குறிப்பிட்டிருக்காரு. இதுல என்னன்னா, அம்பேத்கர் அந்த கோணிப்பையில தான் உட்காந்து படிப்பாராம். மற்ற சமூக மாணவர்கிட்ட தள்ளி கோணிப்பையில தான் படிப்பாராம். அந்த கோணிப்பையை கூட யாரும் தூக்க மாட்டாங்களாம். இன்னொன்னு என்னன்னா, அங்க அந்த பள்ளி வளாகத்துல குடிநீர் குடிக்கணும்னா மற்ற சமூக மாணவர்கள் அவங்களே பைப்பை திறந்து குடிச்சுக்கலாமா. ஆனா அம்பேத்கர் உள்ளிட்டவங்க அந்த பைப்போட குடிநீரை கூட தொடக்கூடாதான். இன்கேஸ் சுட்டுட்டாங்கன்னா தண்ணி தீட்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டுவாங்களாம், அடிப்பாங்களாம். இந்த மாதிரி அடி உதயம் வாங்கிட்டு தான் அம்பேத்கர் படிச்சிருக்காரு. இது தற்செயலான ஒரு நிகழ்வு தான். அவர் தன்னிச்சையா தான் அவர் கிருஷ்ண கேசவ் அம்பேத்கர் தன்னிச்சையா தான் அம்பேத்கருங்கிற பேரை வச்சிருக்காரு.
அம்பேத்கருக்கு அதான் இப்ப காலம் கடந்து நிக்குது. ஓகே. ஆமா. அந்த பேர் தான் இப்போ வரையும் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. அம்பேத்கர் அப்படிங்கிற பேரு. நீங்க சொன்ன மாரி ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு, ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து படிக்கவே கூடாதுன்னு இருந்தது. அதையும் தாண்டி படிச்சு நெறைய பட்டங்கள் வாங்கி, இன்னைக்கு எல்லாரையுமே பட்டம் வாங்க வைக்கிற அளவுக்கு எல்லா வேலைகளையும் பண்ணி முடிச்சுட்டு போயிருக்காரு அம்பேத்கர். ஆமா, அம்பேத்கர் இந்த படிப்பாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அம்பேத்கரோட இறுதி காலகட்டத்துல எப்படி இருந்துச்சுன்னா, அவரோட சுத்தி புக்கா தான் வந்து இருக்குமா. 4 பக்கம் புக்கா தான் இருக்குமா. அவரோட உதவியாளர்கள் வந்து யாராவது கெஸ்ட் வந்திருப்பாங்க, நீங்க போய் பாருங்க அம்பேத்கர் அப்படின்னா கூட நிறைய கண்ணில் டக்குன்னு தென்பட மாட்டாராம். ஏன்னா ஃபுல்லா புத்தகமா இருக்கிற புத்தகத்து நடுவில் இருப்பாராம். சில நேரம் புத்தகத்தை மார்பிள் வச்சு தூங்கிட்டு இருப்பாராம். முழுக்க முழுக்க புத்தகத்தோட தான் அம்பேத்கர் வந்து பார்க்கவே முடியுமா. 1950 அரசியல் சாசனம் வந்து இயற்றிட்டு இருந்த காலகட்டம் அது. ஃபுல்லா வந்து எழுதி 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 இப்பதான் தட்டச்செல்லாம் இருக்கு, கம்ப்யூட்டர்லாம் இருக்கு. அப்பெல்லாம் ஃபுல்லா எழுதி தானே செய்யணும். எவ்வளவு 1000 பக்கங்கள் எழுதியிருக்காரு சட்டத்தை. எழுதி எழுதி விரல்களே ஃபுல்லா பொத்து போய் கிடக்குமா. இந்த சமயத்துல அவரும் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஆகணும்ல, தேற்றிக் கொள்றதுக்கு இலைப்பாடுறதுக்கு என்ன பண்ணுவாருன்னா வயலின் கத்துக்கிட்டாரு அந்த சமயத்துல. அந்த விரலோட அந்த வலியோட வந்து பல்வந்த் சாத்தே அப்படிங்கிற ஒரு பயிற்சியாளரை கூப்பிட்டு, அந்த பல்வந்தும் அவரோட அண்ணனும் சேர்ந்துதான் அம்பேத்கருக்கு வந்து வயலின் வாசியை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவர் எது பண்ணாலுமே கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி செய்வதா இருந்திருக்காரு அம்பேத்கர். ஒரு 2-3 ஆண்டுகள் தொடர்ந்து கத்துக்கிட்டு நல்லா வாசிக்கவும் ஆரம்பிச்சாங்க காலகட்டத்துல. ஓகே, அது வந்து கத்துக்கிறதுக்கு வயசு தடை இல்லைங்கிறது அம்பேத்கர் ஒரு முன்னுதாரணமா தான் இருக்காரு. கண்டிப்பா படிச்சு 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 இன்னைக்கு பல கோடி பேரை படிக்க வச்சிருக்காரு அம்பேத்கர் அவரோட அந்த சட்டம், அரசியலமைப்பு சட்டம் வழியாக. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த பேரை கேட்டால் சில பேருக்கு எரிச்சல் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே உள்ள எதிர்க்கட்சிகள் பாஜகவை பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதை ஒட்டியும் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க, பாஜக ஏன் இவ்வளவு பதட்டம் அடைகிறாங்க அம்பேத்கரை பற்றி பேசணுன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கேட்டவங்க பேர் வந்து கீதா, அவங்க வந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏன் பதட்டம் அடைகிறாங்க அப்படின்னா, வாக்கு வங்கி அப்படிங்கிறதான் அரசியல் பார்வையாளர்கள் எல்லாம் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. அம்பேத்கர் வந்து எல்லோருக்குமான தலைவர், அந்த பேரில் தான் நம்ம புத்தகம்லாம் வெளியிட்டிருந்தோம். ஆனால் வந்து அதை எப்படி சில அரசியல் கட்சிகள் அதை வந்து அவர் ஒரு தலித் ஐக்கான் அப்படின்னு சொல்லி அவங்கள நோக்கி கொண்டு போய் அங்கே வாக்கு வங்கியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தோம் அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப்ல எலெக்ஷன் நடந்தப்போ ஒரு பக்கம் பகத்சிங் படத்தையும் இன்னொரு பக்கம் வந்து அம்பேத்கர் படத்தையும் போட்டுட்டு தான் எங்கே போனாலும் பேசிகிட்டு இருப்பார். வீடியோலாம் அப்படி தான் வெளியே வரும். இல்லை, தலித் தலைவர்னு சொன்னதுனால ஒரு விஷயம், அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு தேவைன்னு சொல்றதுக்காக தான் அவர் பதவியே ராஜினாமா மட்டும் வெளியே வந்தார். ஆமா, அதுவும் பல பேருக்கு வந்து தெரியாது. ஒரு தலித் தலைவருங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, அப்படி கிடையாது. எல்லோருக்கும் தலைவராக தான் இருந்திருக்காரு. கண்டிப்பா அதுல பல அரசியல் இருக்கு, அதுல பல லேயர்ஸை வச்சு இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லோருக்குமான தலைவராக தான் அம்பேத்கர் வந்து இருந்திருக்காரு. இருந்தாலும் சில கட்சிகள், அந்த வகையில் பாஜகவும் அப்படி ஒரு விஷயத்த முன்னெடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. காங்கிரஸுமே அந்த மாதிரியான விஷயங்களை இப்போ பல மாநிலங்களையும் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, பாஜக வந்து மெல்ல மெல்ல காங்கிரஸ் வசம் இருந்த சில தலித் ஓட்டுக்களை இந்துக்கள் அப்படிங்கிற அந்த இது வழியாக உள்ளே கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க சில மாநிலங்களில். அதுவும் இப்போ டெல்லியிலலாம் எலெக்ஷன் நடக்க போகிறதுனால தலித் மக்கள் வசிக்கிற பகுதியில் குழுக்கள்லாம் அமைச்சு அங்கே போய் நீங்கள் வந்து நைட்டு அரசியல் சாசன தினம் நவம்பர் 26 நைட்டு முழுக்க அங்கே மக்களோட இருங்க, போய் சாப்பிடுங்க, அங்கே விளையாடுங்க, அந்த மக்களோட இருந்து நம்ம அவங்களுக்காக இருப்போன்னு காட்டுங்க அப்படின்லாம் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. மாயாவதி இருந்தாங்க இதில் பகுஜன் சமாஜ் கட்சி யூபியில், இப்போ அங்கே அவங்களுக்கே சுத்தமாக பேஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த வாக்கு வங்கி பாஜக பக்கம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை தாண்டி பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற லோக் ஜன்சக்தி, ராம்விலாஸ் பஸ்வானோட கட்சி, இப்போ அவர் மகன் சிராக் பஸ்வான் நடத்திட்டு இருக்க அந்த கட்சியில் அவங்களுக்கு ஒரு பெரிய தலித் ஓட் பேங்க் இருக்குது. அதை தாண்டி நிதிஷ்குமாருக்குமே பீகாரில் இருக்குது, சந்திரபாபு நாயுடுக்கு ஆந்திராவில் இருக்குது. இப்படி வந்து அதேமாதிரி ராம்தாஸ் அத்வாலேயோட கட்சிக்கு வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. இப்படி அவங்களோட கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கும் இந்த வாக்கு வங்கி இருக்கிறதுனால நம்ம வந்து இது பெரிய பிரச்சனையாக மாறிடும் அப்படிங்கிறது பிஜேபி தலைமைக்கு ஒரு பெரிய தலைவலியாக தான் மாறி இருக்கு, அமித்ஷா பேசினது அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் ரொம்ப பதறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் சில டேட்டாஸையும் அரசியல் பார்வையாளர்கள் வந்து சொல்கிறாங்க. மொத்தமாக தலித் மக்களுக்கான அந்த தனி தொகுதிகள் 84 தொகுதிகள் வந்து ரிசர்வேஷனில் இருக்குது நம்ம நாடாளுமன்ற தொகுதிகளில். அதில் 2019 46 சீட்டை வந்து பிஜேபி தான் ஜெயிச்சிருந்திருக்காங்க. ஆனால் அதுவே 2024 பிஜேபியால் 29 சீட்டு தான் ஜெயிக்க முடிந்தது. காங்கிரஸ் வந்து 20 சீட்டுகளும், இந்தியா கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகள் 33 சீட்டுன்னு 53 சீட்டு அவங்க பக்கம் வந்து போயிருக்கு. ஸோ இது வந்து எப்படி நடந்தது அப்படின்னா, ராகுல் காந்தியோட அந்த பிரச்சாரம், அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது வந்து
இல்லாமல் போயிடும், மோடி வந்து 3வது முறை பிரதமர் ஆயிட்டா அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ இவர் அம்பேத்கர் சட்ட மாமேதை அவர் இயற்றுன அந்த அரசியலமைப்பையே காலி பண்ணிட்டாங்கன்னா நமக்கான அந்த உரிமைகள் கிடைக்காம போயிருங்கிற பயம் தலித் மக்கள் கிட்ட மட்டும் இல்லாமல் ஓபிசி மக்கள் சிலர்ட்டையும் இருக்கதா தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அம்பேத்கர் வந்து பட்டியல் பழங்குடி மக்கள் மட்டும் இல்லாமல் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடையும் கொண்டு வந்து இன்னைக்கு பல பேரை மேலே தூக்கி விட்டுருக்காரு. அப்படிங்கிறதுனால அங்கேயுமே நிறைய பேர் இதை உணர்ந்தவங்க நிறைய பேர் வந்து அம்பேத்கர் பற்றாளராக தான் இருக்காங்க. ஸோ அவங்க வாக்குகளும் போயிடுங்கிறது தான் இங்கே பிஜேபிக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏற்கனவே 2024 அடி வாங்கியாச்சு. ஆனால் அதை வந்து கொஞ்சம் கெயின் பண்ணியிருந்தோம் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலையும் ஹரியானா சட்டமன்ற தேர்தலையும். திரும்பியும் இது போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் இவ்வளோ பதறி போய் எப்பவுமே எதுக்குமே அசராத மோடியும் அமித்ஷாவும் உடனே வந்து விளக்கம்லாம் கொடுத்தாங்க. விளக்கம் கூட கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இந்த இதுக்கு வந்து விளக்கம்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த சர்ச்சைக்கு. ஸோ இதெல்லாம் தான் காரணம். நம்ம சொன்ன மாதிரி 17% மக்கள் 2011 சென்சஸ் படி தலித் மக்கள் இருக்காங்க. 9% பேர் வந்து பழங்குடி மக்கள் இருக்காங்க. இதை தாண்டி ஓபிசி மக்கள் 3000க்கும் அதிகமான கேஸ்ட்ல இருந்து ஒரு 52% பேர் இருக்காங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் பிஜேபி வந்து ஓகே அம்பேத்கர் வந்து நம்ம இப்படி பேசினது பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சுங்கிற புரிஞ்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இவங்களே வந்து ராகுல் தான் பேசினாருன்னு போராட்டம் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் சொல்லிட்டு அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம அரசியல் கட்சிகள்கிட்ட சொல்கிற விஷயம் திரும்பியும் நம்ம சொல்கிறது எல்லோருக்குமான தலைவர் அவர். ஸோ அவரை வச்சு வெறும் அரசியல் மட்டும் பண்ணாமல் அவர் பண்ண நினச்ச அவரோட கனவுகளை இங்கே நிறைவேற்றி காட்டணும் அப்படிங்கிறது தான். சரோஜா பாலசுப்ரமணியம் அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, யார் இந்த ஜார்ஜ் சோரஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஜார்ஜ் சோரஸ் பேர் சமீப காலமாக நாடாளுமன்றத்திலலாம் கூட அடிபட்டுச்சு. பாஜக என்ன சொன்னாங்க, அதாவது காங்கிரஸ் வந்து அதானியும் மோடியும் நெருங்கிய நண்பர்கள், அவருக்காக தான் இவர் உழைக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சோன்னே இந்த சைட்ல இருந்து ஜார்ஜ் சோரஸும் ராகுல் காந்தியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், அவருக்காக நிறைய வேலைகளை அவர் பார்த்து கொடுக்குறாரு, இந்தியாவை பற்றி தப்பு தப்பாக வெளிநாட்டில் போய் பேசி அதை மீடியாக்களில் ஒளிபரப்புறதுக்கு இவர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார் ஜார்ஜ் சோரஸ் அப்படின்லாம் சொல்லி குற்றச்சாட்டு வச்சாங்க. அதே மாதிரி ஜனநாயக அமைப்பு ஆசியா பசிபிக்கில் உள்ள ஜனநாயக அமைப்பு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் சோனியா காந்தி ஒரு மெம்பர். அந்த அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, காஷ்மீரில் பாகிஸ்தானோட நிலைப்பாட்டை தான் எடுக்கிறாங்க, இந்திய நிலைப்பாட்டை எடுக்கல, அதில் இவங்க மெம்பராக இருக்காங்க. அந்த அமைப்புக்கு வந்து ஜார்ஜ் சோரஸ் ஃபண்டிங் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் பாஜகலேருந்து வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே காங்கிரஸ் வந்து மறுக்கிறாங்க. அப்படி இருக்குன்னா ஆதாரத்தோட வெளியிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆதாரம்னு சின்ன சின்ன விஷயங்கள் போட்டாலும் அது எதுவுமே வந்து கான்கிரீட் எவிடன்ஸாக இல்லை அப்படிங்கிறதா நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க, ஜார்ஜ் சோரஸுக்கும் ராகுலுக்கும் தொடர்பு இருக்குன்ட்டு. சரி, இந்த ஜார்ஜ் சோரஸ் யார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஹங்கேரியன் அமெரிக்கன் தொழிலதிபர் தான். இவர் 1930 ஹங்கேரியில் பிறந்தவர். இப்போ இன்னைக்கு அவரோட வயசு வந்து 94. இன்னமும் வந்து அவர் ஒரு கோடீஸ்வரராக ஒரு தொழிலதிபராக தான் இருந்துட்டு இருக்காரு. அமெரிக்காவில் வசிச்சுட்டு இருக்காரு. ஹங்கேரியில் ஒரு ஜூ, அதாவது யூத குடும்பத்தில் பிறந்தவர் அப்படிங்கிறனால ஒரு 1944 அந்த டைமில் நாஜிஸ் வந்து உள்ள வராங்க, நாஜி படை வந்து உள்ள வருது. ஸோ இவங்க வந்து நம்மளை வதை முகாமில் போட்டுருவாங்கன்னு பயந்த நிறைய யூத குடும்பங்கள் அங்கேருந்து தப்பிச்சு வெளியே போனாங்க. அப்படி தான் சோரஸோட குடும்பமும் தப்பிச்சு லண்டனுக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ரயில்வே போர்ட்டராகவும் வெயிட்டராகவும் வேலை பார்த்து அதில் வர காசை வச்சு படித்து பட்டம் வாங்கி ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயியாக மாறிடுறாரு பிரிட்டன்லே. அதுக்கப்புறம் அங்கேருந்து 1956 நியூயார்க்கு போகிறாரு, யூஎஸ்க்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அங்கே பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணி நிறைய பணம் சேர்த்து அதில் கிடைச்ச பணத்து மூலமாக பள்ளிகள் ஆரம்பிக்கிறாரு, மருத்துவமனைகள் கட்டுறாரு. இதெல்லாம் பண்ணி ஒரு பெரிய தொழிலதிபராக மாறிடுறாரு. 1984 அப்போ தான் ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 நாடுகளுக்கு மேலே அங்கே உள்ள ஜனநாயக உரிமை பேசுகிற அமைப்புகள், மனித உரிமை பேசுகிற அமைப்புகளுக்கெல்லாம் இந்த நிறுவனம் ஃபண்ட் பண்ணுறதா தகவல் இருக்குது. இவர் வந்து ஒரு தீவிரமான ஜனநாயக கட்சியோட ஆதரவாளர். ஸோ ஒபாமாவோட பிரச்சாரத்துக்கெல்லாம் பயங்கரமாக வந்து ஃபண்டு பண்ணது மட்டும் இல்லாமல் பிரச்சாரமும் பண்ணியிருக்காரு இவர் ஜார்ஜ் சோரஸ். ஸோ அதனால் குடியரசுக் கட்சியிலேருந்து இவர் எப்போவுமே தாக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க சில குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. இவர் பங்குச்சந்தையில் முறைகேடு பண்ணியிருக்காரு, இப்போ பிரிட்டன் பங்குச்சந்தையே இவரால் தான் கீழே போச்சு, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளும் இவர் மேலே இருக்குது. தீவிர வலதுசாரிகள் எல்லாமே இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க உலகம் முழுக்க இருந்து. இவர் மேலே ஏன் பிஜேபி வந்து பர்டிகுலராக ரொம்ப கோபமாக இருக்காங்க? அதான் சொல்லிட்டு தீவிர வலதுசாரிகள்னு. ஆமாம், அதை தாண்டி அவர் வந்து பேசின விஷயங்களும் கோபப்படுத்தி இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதானியும் இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தப்போ அதானியும் மோடியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், அவங்களோட 2 பேரோட எதிர்காலமும் ஒன்றா பிணையப்பட்டிருக்கு, குஜராத்லேருந்து 2 பேரும்
ஒருத்தர் கிளம்பி வந்து இன்னைக்கு தொழிலதிபராக இருக்காரு, இன்னொருத்தர் பிரதமர் ஆயிருக்காருங்கிற ரேஞ்சுக்கு அவ்வளோ க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் மோடி அப்படிங்கிற அந்த தலைவர் எப்படி உருவானார்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் மூலமாக தான் வந்து மோடிங்கிற தலைவரே வந்து உருவானாரு. இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இருந்தாலும் பிரதமர் மோடி வந்து ஜனநாயகவாதி இல்லை அப்படிங்கிற மாதிரி தீவிரமான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்காரு ஜார்ஜ் சோரஸ். ஸோ அதனால தான் வந்து ராகுல் காந்திக்கு நிறைய உதவி பண்ணுறாருன்னு ஃபண்ட் எல்லாம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது பாஜகவோட குற்றச்சாட்டு. அதை இவங்க மறுக்கிறாங்க. ஸோ இதுதான் ஜார்ஜ் சோரஸோட கதை. பார்ப்போம், இதுக்கு வந்து இந்த பிரச்சனை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் பிஜேபி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம். ராம்குமார் அப்படிங்கிற நேயர், ஆரம்ப காலத்தில் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள் ஒன்றா தானே நடந்துச்சு, இப்போ திரும்பியும் அப்படி நடக்கிறதுல என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஆமாம், அவர் சொன்ன மாதிரி 1967 வரையுமே பெரும்பாலான மாநிலங்கள்லையும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒன்றா தான் நடக்கும். மாநில சட்டமன்றங்களும் இதுவும் அப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. 1967 குறிப்பாக முதல் முறையாக காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்பிட்டு இங்கே ஆட்சிக்கு வந்தாங்க திமுக, அண்ணா தலைமையிலான திமுக. ஸோ முதல்ல ஒரு தேசிய கட்சி அல்லாத மாநில கட்சி ஆட்சிக்கு வந்தது இங்கே தான் 1967. ஸோ அது வரையுமே இப்படி தான் தேர்தல் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்றத்தில் ஆட்சி கலைப்பு, அதே மாதிரி மாநில சட்டமன்றங்களில் ஆட்சி கவிழ்ப்பு இதெல்லாம் நடந்ததுனால ஒரு மாதிரி வேற வேற ஆண்டுகளில் தேர்தல்லாம் மாறி போச்சு. இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஆண்டில் வந்து தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி நடந்தா என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு பின்னாடி வருவோம். பாஜக ஒரு 3 காரணங்கள் சொல்றாங்க இது வந்து நடந்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து செலவு குறையும், அடிக்கடி தேர்தல் நடக்கிறதுனால நிறைய செலவாகுது, வீண் செலவு குறையும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஆரம்பிச்சு நிறைய பேர் வந்து இதில் ஈடுபடுத்துகிறோம் பணியில். ஸோ அவங்களுக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வேலை வரும், அடிக்கடி வேலை பார்க்குற மாதிரி இருக்காது. ஒரு டைம் நாடாளுமன்றம், அப்புறம் சட்டமன்றம், அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்னு அவங்க வேலை பார்க்க வேணாம். அதே மாதிரி தான் ஆளுங்கட்சிகளுக்கும் இது வசதியாக இருக்கும். ஏன்னா ஆளுங்கட்சிகள் அப்பப்போ தேர்தல் வந்துட்டு இருந்துச்சுன்னா, மாநிலத்தில் ஒரு டைம் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்னா பிரச்சாரங்கள்லேயே போயிடும். இல்லைன்னா மக்கள் நலன், நிர்வாக ரீதியான பிரச்சனைகள்லாம் வந்து இவங்க வந்து சரி பண்ணிடுவாங்களாம் 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடந்தால். அது வந்து பாஜக மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்குமே இது ஒரு கேள்விக்குறி தானே வச்சுக்கோங்க. மக்கள் நலனில் எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துகிறாங்க. ஆனால் அதை ஒரு காரணமாக பாஜக சொல்கிறாங்க. 3வது காரணம் என்னென்னா, அடிக்கடி தேர்தல் வர்றதுனால தான் மக்கள் கம்மியாக வாக்களிக்கிறாங்க. இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க வாக்களிக்கணும் அப்படின்னா நிறைய பேர் ஆர்வத்தோடு வந்து அந்த ஒரு நாளை ஒதுக்கி நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்களிச்சுட்டு போவாங்க. ஸோ அது வந்து வாக்கு சதவீதம் ஆட்டோமேட்டிக்காக பயங்கரமாக உயரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதை வந்து எதிர்கட்சிகள் ஏன் எதிர்க்கிறாங்க? ஒரே நேரத்தில் அந்த கேள்விக்கு நம்ம இப்போ வருவோம். அவங்க என்னெல்லாம் சொல்லி எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த மசோதாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மசோதாவில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துக்கிறதுக்காக அரசியல் திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு தேதி லோக்சபாவோட ஃபஸ்ட்டு மக்களவை கூட்டத்தொடரோட முதல் நாள் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து அந்த கூட்டத்தொடர் கூடும்போது அதுதான் அப்பாயிண்டட் டேட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த டேட்லேருந்து அந்த மக்களவைக்கு 5 வருஷம் பதவிக்காலம். அது முடியும் போது எல்லா மாநிலங்களோட பதவிக்காலமும் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கிடையில் ஒரு மாநிலத்தில் வந்து ஆட்சி கவிழுது, 3 வருஷத்தில் கவிழுதுன்னா ஒரு தேர்தல் நடக்கும் அங்கே. ஆனால் அவங்க 2 வருஷம் தான் முதல்வராக இருக்க முடியும் அப்போ தேர்ந்தெடுக்கப்படுறவர். ஸோ ஒரு இதுவரையும் இல்லை, இதுவரையும் எந்த முதல்வர் தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா 5 வருஷம் இருப்பாங்க. மெஜாரிட்டி இருக்க வரையும் 5 வருஷம் இருப்பாங்க. ஆனால் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 3 வருஷத்தில் ஆட்சி கவிழ்ந்துட்டா அடுத்த 2 வருஷத்துக்கு மட்டும்தான் ஒருத்தர் வந்து தேர்வாகிறவர் முதல்வராக இருக்க முடியும். இதே தான் மக்களவைக்கும் சொல்கிறாங்க. 3 வருஷம் பிரதமராக இருந்துட்டாரு, ஆட்சி கவிழ்ப்பு நடந்துருச்சுன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு மட்டும்தான் அந்த புது பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுறவர் பிரதமராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பொதுவாகவே ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது அப்படின்னா புதுசாக வரவங்க அங்கே இருக்கிறது என்ன, அங்கே உள்ள அதிகாரிகள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க உள்ளே வர்றதுக்கே 1 வருஷம் எடுக்கும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி 2 வருஷங்கிறது நிர்வாக பிரச்சனையும் இருக்கும். அதை தாண்டி இது அடிப்படை அரசியல் அமைப்பையே வந்து காலி பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 5 வருஷம் இருக்கலாங்கிறதையே இது காலி பண்ணுது. இது மாநிலங்களை ஒழிக்கிறதுக்கான ஒரு வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி இந்த சட்டத்தால் மத்தியில் ஆட்சியில் இருக்கவங்க தான் ஜெயிக்க முடியும், தொடர்ந்து அவங்களே தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தால் ஜெயிச்சிட்டு இருப்பாங்க, அதுக்காக தான் கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டும் இருக்குது. ஸோ பாஜகவும் இவ்வளோ பிரச்சனை சுற்றி இருக்கும்போது இது வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா இது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பலன் கொடுக்கும், லாபம் இருக்க தான் செய்யும். இன்னொரு பக்கம் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாநிலத்துக்கான அந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யாரும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, மத்திய தேர்தலுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓகே அவங்களுக்கு நம்ம போடலாம், இங்கே இருக்கவங்க அவங்களே போட்டுடலாம், ஒரு மக்கள் சிந்தனை ஓட்டத்தை மாற்றுற மாதிரி இருக்கும், மாநில சுயாட்சி வந்து போயிடுங்கிறது தான் பெரும்பாலும் எதிர்கட்சிகள் சொல்கிற குற்றச்சாட்டாக இருக்குது. ஏன்னா இப்போவே சுயாட்சி எல்லாத்தையுமே
மத்தியில் இருக்கவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரே நாடு வரைக்கும் இருந்துச்சுன்னா சுயாட்சிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. வேற்றுமையில் ஒற்றுமைன்னு பார்த்துட்டு அந்த வேற்றுமையை காலி பண்றதா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறதான் சொல்றாங்க. பட் ஆனா என்ன பண்ணாலும் சரி, இப்போதைக்கு இந்த அடுத்த 5 ஆண்டுகள்ல இவங்க அடுத்து வரப்போற 5 ஆண்டுகள்லயே இந்த மசோதாவை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா மெஜாரிட்டி வந்து 543ல 2/3 வேணும். அப்ப 369 எம்பிக்கள் மக்களவையில் ஆதரவு கொடுத்தால் மட்டும்தான் அதை வந்து சட்டமா ஏற்ற முடியும். அதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்பு இல்லைதான். ஏன்னா சொந்த கட்சி எம்பிக்களே வரல நாடாளுமன்றத்துக்குள்ளார. முக்கியமா நிதின் கட்கரி, கிரிராஜ் சிங் போன்ற அமைச்சர்களே வரல. சரி, அந்த சமயத்துல வர வச்சா கூட 369 வருமானு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். வர வாய்ப்பே கிடையாது. 300 வேணா அவங்க அதிகபட்சம் ரவுண்ட் பண்ணலாமே தவிர இன்னும் 69 எம்பிக்கள் எல்லாம் எதிர்கட்சிகள் வளைக்கிறதோ இல்ல எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு இந்த சட்டத்தை ஏற்றுறதோ முடியாத காரியம் தான் பாஜகவுக்கு. இப்ப அந்த உயர்நிலை குழுவுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க, நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அதோடைய பதவிங்கிறது 90 நாட்கள் வந்து இருக்கும். அதுக்குள்ள முடிவெடுக்க முடியல அப்படின்னா அந்த பதவிக்காலம் திருப்பி வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுப்பாங்க. இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப நாடாளுமன்றம் கடந்த வெள்ளியோட முடிஞ்சு போச்சு. இப்ப திருப்பி அந்த குழு 31 எம்பிக்கள் இருக்காங்க, 21 எம்பிக்கள் பேர் தெரிஞ்சிருச்சு. இன்னும் 10 மாநிலங்களவை எம்பிக்கள் பேரு நமக்கு யாருக்குமே தெரியல. அதையும் சொல்லுவாங்க. அவங்க வந்து பிரதிநிதித்துவம் படிதான் கட்சிக்காரங்க நியமிப்பாங்க. அதில் அதிகபட்சம் பாஜக எம்பிக்கள் தான் இருக்க போறாங்க, பாஜக சார்பில் தான் இருக்க போறாங்கன்னு தெரியும். இருந்தா கூட அவங்க ஒரு இது பண்ணி அந்த அறிக்கை வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது, அந்த வார இறுதியில் சமர்ப்பிப்பு வைப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் அதை பத்தின விவாதங்கள் நடத்தி திருப்பி சட்டமா ஏற்றுவாங்கன்னா அப்பயும் ஃபெயிலியர் தான் ஆகும். ஆமா, அது எக்ஸ்டென்ஷன் ஆகுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து நாடாளுமன்ற நிலைக்குழுவிலே தான் இருக்க போகுது இந்த மசோதா. ஏன்னா நிறைவேறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் இங்கே ஒரு பாக்ஸில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு சிம்பிளை அமைக்கிட்டு அங்கே போய் சட்டமன்ற தேர்தலுக்கு வேற சிம்பிள் ப்ரெஸ் பண்றதுக்கு யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறது தான் எதிர்க்கட்சிகள் சொல்றது. இது தாண்டி உள்ளாட்சி தேர்தல் அடுத்த 100 நாளைக்குள்ள வாக்களிக்க முடியுமானா பெரிய கேள்வி. அடுத்த 100 நாளுக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் நடத்திக்கலாம்னு வேற சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, 1967 வரையும் நடந்துச்சுல்ல ஒரே மாதிரி. அதுல என்னன்னா, காங்கிரஸ் மத்தியில ஜெயிச்ச காங்கிரஸ் தான் பெரும்பாலான மாநிலங்களையும் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சக்சஸ் ஃபார்முலா இப்போ திரும்ப கொண்டு வரதுக்கு பிஜேபி ட்ரை பண்றாங்களாங்கிற கேள்வி தான் நமக்கு இருக்கு. இப்போ காங்கிரஸ் வழியை பின்பற்றுகிறதா பாஜக ஒரு கேள்வி இருக்கு. ஒரு கேள்வி டைட்டிலா? சரி, ஓகே ஓகே. நிறைய பேசியிருக்கோம் இந்த வாரம், நிறைய பேசியிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். சில விஷயங்கள் டெப்த்தாக தான் பேச முடியும், டெப்த்தாக தான் பேசியிருக்கோம். தொடர்ந்து கேள்விகள் கேளுங்க, பதில் சொல்றோம். நன்றி. வெற்றிமாறன் இளையராஜா கூட்டணியில் கதையின் நாயகனாக சூரி நடிக்க வாத்தியராக விஜய் சேதுபதி கலக்கும் விடுதலை பார்ட் 2 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.